ஹலோ. நம்மளை பார்த்தா மட்டும் சிரிக்கணும். என்ன பார்த்தா தான் சிரிப்பாரு. சரி திரும்பி ஹலோ சொல்லு. ஹலோ. எதையாவது காமிக்கிறேன். ஐட்டம் இருக்கு, ஓபன் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க. அதான் லஞ்ச் பேக்கோட பார்ட் 2. இன்னைக்கு என்னன்னா, இவனுக்கு செஞ்ச இந்த லட்டு அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. இவங்க 2 பேரும் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சரி உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது நல்லா சமைக்க தெரிஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன்னா புரியும், ஹெல்ப்பாக இருக்கும். அதனால சொல்லிடலாம் அப்படின்னு இன்னைக்கு. என்னன்னா, தினையில புட்டு மாவுன்னு விற்கிது, கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கும். அந்த புட்டு மாவு நான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து ராகி, முளைக்கட்டிய ராகி மாவுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுலேயும் வந்து ஒரு குட்டி டம்ளர் இருக்குல்ல, ஒரு 200 ml டீ குடிக்கிற டம்ளர், அதில் ஒரு டம்ளர் நான் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா வறுத்துட்டேன், கொஞ்சம் வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முந்திரி, பொரிகடலை, பிஸ்தா, பாதாம், வால்நட்டு, சுக்கு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் இருக்குது. டேட்ஸை வந்து நிறைய, இந்த மாவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு 150 ml நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யில் அந்த டேட்ஸ் ஒரு 7-8 டேட்ஸை போட்டு நல்லா நெய்யில் சூடோடு வறுத்தோன்னா அந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் குலைவாயிரும். லட்டு கொடுப்பாளா மாட்டாளா, பேசிக்கிட்டே இருக்காளேன்னு பார்க்குது. நம்ம வறுத்து வச்சிருக்கிறதோட கொஞ்சம் பனங்கல்கண்டு போட்டு இந்த பவுடரை நல்லா ரெடி பண்ணி எடுத்து நம்ம இந்த ராகி மாவு தென்னை மாவு பவுடரோட சேர்த்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேட்ஸ் வந்து வறுத்துருக்கோம்ல நெய்யில், அதுவும் வந்து அரைச்சோன்னா நல்லா அது பேஸ்ட் மாதிரி வந்துடும். கொஞ்சம் ஈரப்பசம் கிடைக்கும் அதில். அதை போட்டு மீதி இருக்க சூடாக இருக்க நெய்யையும் சேர்த்து அதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த வால்நட்டு, பொரிகடலை, தினை இது எல்லாமே நல்லா வலு கொடுக்கும் பசங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் பசியாரும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கிடையாதா இவனுக்கு கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டதுனால கொடுக்குறதுக்கு யோசிக்கிறேன், இல்லைன்னா கொடுக்கலாம். அண்ட் இது வந்து ட்ரையாக இருக்குல்ல, டக்குன்னு புகசல் வந்து காஃப் வந்துட்டா, அதனால யோசிச்சுட்டு கொடுக்காம இருக்கேன். மற்றபடி வேணுன்னா லைட்டாக அப்படி வச்சு விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எல்லாமே நல்ல பொருள் இருக்குது. பனங்கற்கண்டு கலந்துருக்கோன்றதுனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.